குலமாய் வருவோம், இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனித மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனித மலர இணைவோம். இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், குருகுலமே வருக, குருகுலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம், குருகுலமே வருக, குருகுலமே வருக. உறவு வளப்பெற உண்மை உருபெற உலகில் சாட்சியாவோ. கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே. கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே. இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனித மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனித மலர இணைவோம். இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. முன்னுரை. இறை விருப்பத்தை முழுமையாக ஏற்று அதில் உறுதியாய் நிற்பதே உண்மையான ஆன்மீக அமைதிக்கான வழியாகும். கிறிஸ்துவே உலகின் ஒளி, ஞானம், வாழ்வு, வழி, உண்மை, உயிர்ப்புமாகும். அதுவே கிறிஸ்துவை அறிவதாகும். அன்பு செய்து தம் வாழ்க்கையால் சான்று பகர்ந்தார். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சவாலாக ஏற்றுக்கொண்டார் நம் புனிதர். ஆண்டவரின் திட்டங்களுக்கு தம்மை முழுமையாக சரணடைந்தவர். இவர் இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் ஆன்மீக பயிற்சிகள், இறைவனை தேடும் சிந்தனையும் அதிகம் இருந்தது. ஆண்டவரே, உமக்கே எல்லாம் உரியது என்று முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டு தமது சுய விருப்பங்களை விட இறைவனின் திட்டமே சிறந்தது என்று நம் புனிதர் ஜெபத்தையும் பணிவாழ்வையும் தம் இரு கண்களாக கொண்டு பல இதயங்களை இறைப்பணி செய்ய தூண்டினார். புனிதரை பின்பற்றும் நாம் இறைவனை உறுதியாய் ஏற்று வாழ இப்பலியில் இணைவோம். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் திருத்தலத்தின் பாதுகாவலர் புனித இஞ்ஞாசியாரின் வழியாக இறைவனை மைமைப்படுத்தக்கூடிய 9ஆம் நாள் இந்த திருவிழா திருப்பலியில் சிறப்பு செய்கின்ற ஆலய பணியாளர்கள் சாத்தம்பட்டி, மகுதுப்பட்டி, விட்டாநிலைப்பட்டி, பாணிப்பட்டி, உடையான்பட்டி, ராப்பூசல், கலிங்கப்பட்டி, கரந்தப்பட்டி, புனித இஞ்ஞாசியார் அன்பியம் சாத்தம்பட்டி, புனித செபஸ்தியார் அன்பியம் மகுதுப்பட்டி, புனித தோமையார் அன்பியம் கலிங்கிப்பட்டி, புனித பியோ அன்பியம் உடையான்பட்டி ஆலய பீட சிறுவர்கள், பாடற் குழுவினர் ஒவ்வொருவரையும் வருக வருக என்று நாம் கைத்தட்டி நாம் வரவேற்போம். இன்று சிறப்பாக இந்த திருப்பலியை தலைமையேற்று நமக்காக ஜெபிக்க வந்திருக்கின்றவர்கள் மண்ணின் மைந்தர்கள் அருட்பணி இன்னாசிமுத்து,
அருள்பணி ஜார்ஜ் ஜெனோ, அருள்பணி ஏ லாரன்ஸ், அருள்பணி ஐ ஜான் பீட்டர், நம்முடைய முன்னாள் பாசத்துக்குரிய பங்கு தந்தை பால்ராஜ் அவர்களை வருக வருக என்று நாம் கைத்தட்டி வரவேற்போம். இன்றைய நாளில் சிறப்பு திருப்பயணமாக சோம்பரசம்பேட்டையிலிருந்து வந்திருக்கின்ற பங்கு தந்தை இறை மக்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்போம். இந்த புனிதமான திருப்பலியானது இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் சமாதானம் குடும்பத்தில் ஒற்றுமை இறையாசிர் வேண்டி இப்பள்ளி வில்சன் ரோஜா அவர்களால் சோம்பரசம்பேட்டையிலிருந்து ஒப்பு கொடுக்கப்படுகிறது. சோம்பரசம்பேட்டைக்கு ஆரிக்கிறார் ஜெனி இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் நல்ல உடல் சுகம் வேண்டியும் குழந்தைகள் நன்கு படிக்கும் தொழில் முன்னேற்றத்துக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. சோம்பரசம்பேட்டை பங்கு பவுல்ராஜ் எலிசபெத் குடும்பத்தார் இறைமக்களுக்காக நல்ல மழை வேண்டி இப்பள்ளி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. புங்கனூர் ஹென்றி வின்சி ஒப்புடுகின்ற பள்ளி குடும்பத்தில் ஒற்றுமை சமாதானம் நல்ல உடல் சுகம் புதிய வீடு விரைவில் கட்டி முடிக்கும் வேண்டுதல் பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. புங்கனூர் பெரிய நாயகம் நற்சுகம் வேண்டியும் கால் எரிச்சல் விரைவில் நீங்கும் பள்ளி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. புங்கனூர் சந்தனமேரி மகனுக்கு வேலை நிறைவேற வேண்டியும் அனைவரும் நலமாய் வாழவும் மருமகளுக்கு சுகப்பிரசம் கிட்டவும் ஆடு மாடு விவசாயம் செழிக்கவும் இப்பள்ளி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. விராலிமலை செல்வராஜ் ஜெயசீலை நன்றியாகவும் கண் அறுவை சிகிச்சை மற்றும் செல்வராஜுக்கு காது மிஷின் மூலம் கற்குத்திறன் கிடைத்திருக்க நன்றியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. புங்கனூர் செபஸ்டியான் அனன்சியா செய்யும் தொழில் சிறக்கவும் பிள்ளைகள் நன்றாக படுக்கவும் நலமுடன் வாழ நினைத்த காரியம் நிறைவேறவும் இப்பள்ளி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. விடையாம்பட்டி விமலா ஆசிரியர் ஒப்புடுகின்ற பள்ளி இதுவரை இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து பாதுகாக்க வேண்டியும் மகன் ஜோ மகள் ஆனி லீனோ இருவரும் நல்ல வரன் அமையவும் தாய்க்கு நல்சு கிடைக்கவும் கணவர் ஆரோக்கியசாமி நித்திய பேர் அடையவும் இப்பள்ளி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேட்டுப்பட்டி அகஸ்டின் ஒப்புடுகின்ற பள்ளி மனைவிக்கு சுகப்பிரசவம் கிட்டவும் அனைவரும் நலமுடன் வாழவும் ஆடு மாடு விவசாயம் செழிக்கவும் தாய் அந்தோணி அம்மாளுக்கு சுகம் கிடைக்கவும் இப்பள்ளி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மலம்பட்டி டி ஆரோக்கியராஜ் ஆரோக்கியமேரி நல்லபடியாக புதிய வீடு கட்டியதற்கு நன்றியாகவும் மகனுக்கு வேலை விருத்தியானதற்கு நன்றியாகவும் இப்பள்ளி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மகுதுப்பட்டி செபஸ்டியான் பூங்காவனம் ஒப்புடுகின்ற பள்ளி புனிதரின் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் மெர்லின் பிரவீன்ராஜ் இருவரும் நன்கு படிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை சமாதானம் நிலவும் நினைத்த காரியம் நிறைவேறவும் போரில் தண்ணீர் கிடைக்கும் நல்ல மழை வேண்டியும் பள்ளி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. திரு வயலூர் திரு சூசைநாதன் திரு பவுல் மெட்டில்டா மன்னகோரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் உடல்நலம் வேண்டியும் பேரக்குழந்தைகள் நல்ல உடல் சுகம் வேண்டியும் அவர்கள் இறைஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கும் இத்திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இன்னாசி எலிசபெத் ராணி உடல் சுகத்திற்காகவும் குடும்ப சமாதானம் வேண்டியும் இப்பள்ளி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நவலூர் குட்டப்பட்டு ராஜி ஜெயமேரி ஒப்புடுகின்ற பள்ளி புனித இஞ்ஞாசியார் வழியாக இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்துள்ள அனைவருக்கும் நல்ல உடல் சுகம் வேண்டியும் இறையாசிர் கிடைக்கும் பேரப்பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் இறைபக்திலும் சிறந்து வழங்கவும் செய்யும் தொழில் முன்னேற்றம் அடையும் விவசாயம் செழிக்கவும் இப்பள்ளி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. சாத்தம்பட்டி அருள்தாஸ் லவினா மேரி ஒப்புடுகின்ற பள்ளி குடும்பத்திற்கு இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் மகன்கள் மருமகள்கள் பேர குழந்தைகள் வெளிநாட்டுள்ள மகன்கள் நல்ல உடல்நலத்துடன் இருக்கும் நன்றி பள்ளியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் பேரப்பிள்ளைகள் படிப்பில் நன்று சிறப்பாக படிக்கவும் இப்பள்ளி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. சாத்தம்பட்டி பாக்கியம் குடும்பத்தார் ஒப்புடுகின்ற பள்ளி இறைவன் இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஃப்ளாரன்ஸ் டோமினிக்குடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் படி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மற்றும் பேரக்குழந்தை அபிக்ஷா அபினேஷ் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க இப்பள்ளி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மகுதுப்பட்டி பெரிய பட்டையார் குடும்பம் இன்னாசிமுத்து ஆரோக்கியமேரி ஒப்புடுகின்ற பள்ளி இதுவரை இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்தில் கடன் திறவும் புதிய வீடு கட்டுவதற்கு தேவையான அரசு உதவி தொகை கிடைக்கவும் தண்ணீர் போரில் கிடைக்கவும் விவசாயம் செழிக்கவும் பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும் ஆடு மாடு பழகி பெருகும் குடும்பத்தில் அன்பும் சமாதானம் நிலைக்கவும் இப்பள்ளி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. சாத்தம்பட்டி சேவியர் தோமையம்மாள் ஒப்புடுகின்ற பள்ளி இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் வீட்டில் உள்ளவர் அனைவரும் உடல் சுகம் கிடைக்கவும் ஆடு மாடு பழகி பெருகவும் அனைவரும் சமாதானம் கிடைக்க இப்பள்ளி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. சாமுவேல் அருள் செல்வன் ஜெனிட்டா அமல்ராணி இரண்டாவது குழந்தை கொடுத்திருக்க நன்றியாகவும் முதல் குழந்தை சச்சில் ஜோவன் படிப்பிற்கும் அம்மா ஹில்டா மேரி சுகத்திற்காக ஒப்புடுக்கப்படுகிறது. இலப்பூரி ஜோசப் ராஜ் லூது மேரி ஒப்புடுகின்ற பள்ளி இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் நல்ல காரியங்களுக்காக மகனுடைய படிப்பிற்காகவும் இப்பள்ளி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மகுதுப்பட்டி இன்னாசிமுத்து ஆரோக்கியமேரி பிரான்சிஸ் மேரி குடும்பத்தார் ஒப்புடுகின்ற பள்ளி
இறைவன் தம்முடைய குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். மேலும் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் அனைவரும் நல்ல சுகத்துடன் வேண்டி வேலைவாய்ப்பு வேண்டியும் இப்பலி ஒப்புடுக்கப்படுகிறது. துலுக்கம்பட்டி பாண்டி சித்ராதேவி ஒப்புடுகின்ற பலி திருப்பலியில் தமது கணவர் பாண்டியவர்கள் குபத்தில் பாதுகாத்ததற்காகவும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர் விரைவில் பூரண சுகம் அடையவும் இல்லம் திரும்ப வேண்டி இப்பலி ஒப்புடுக்கப்படுகிறது. ஆரோக்கியம் வசந்தாமேரி குடும்பத்தின்படி இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் அனைவருக்கும் நல்ல உடல் சுகம் வேண்டியும் வீடு கட்டுமான பணி விரைவில் முடிவடையவும் மகனுக்கு திருமண காரியம் கைகூடவும் தேவ ஆசீர்வாதம் கிடைக்கும் இப்பலி ஒப்புடுக்கப்படுகிறது. திருமலை ராயபுரம் யேசுராஜ் ராஜேஸ்வரி குடும்ப நலனுக்காகவும் செய்யும் தொழில் சிறக்க அருள் கிடைக்க இப்பலி ஒப்புடுக்கப்படுகிறது. திருச்சி இருதய பவுலாமேரி ஒப்புடுகின்ற பலி புனித இஞ்ஞாசியாரின் பரிந்துரையால் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சாத்தம்பட்டி செல்வராஜ் மோச்சராணி ஒப்புடுகின்ற பலி இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் பேரப்பிள்ளைகள் நலமுடன் இருக்கும் குடும்பத்தில் சமாதானம் கிடைக்க இப்பலி ஒப்புடுக்கப்படுகிறது. திருச்சி கொன்சல் ஸ்வாட்ஸ் பர்னா குடும்பத்தார் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் மகன்கள் மருமகள் பேரப்பிள்ளைகள் நலமுடன் வாழவும் இப்பலி ஒப்புடுக்கப்படுகிறது. ஜேக்கப் குடும்பத்தின் கருத்துகளுக்காகவும் ஜெரால்ட் மார்கோ மருமக்கள் பேரப்பிள்ளைகள் நலமுடன் நிறவும் அவருடைய அன்பு மனைவி சுமதியுடைய ஆண்மலை பாற்றிக்காக ஒப்புடுக்கப்படுகிறது. நார்பர்ட் ஞான சௌந்தரி அகஸ்டின் ஆண்டோவுடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்திலே சமாதானமும் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் நலமுடன் வாழ அருள் புரிய இப்பலி ஒப்புடுக்கப்படுகிறது. சகோதரர் கிளெமன் குடும்பத்துடைய கருத்துக்களுக்காக இப்பலி ஒப்புடுக்கப்படுகிறது. குழந்தையேசு ஜேம்ஸ் குடும்பத்தின் கருத்துக்களுக்காக இப்பலி ஒப்புடுக்கப்படுகிறது. அமலி செல்லின் கேத்தரின் குடும்பத்தின் கருத்துக்களுக்காக இப்பலி ஒப்புடுக்கப்படுகிறது. சகயாம் ஸ்டெல்லாவுடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் நடைபெறவும் இப்பள்ளி ஒப்புடுக்கப்படுகிறது. தனசிலி மரி லூயிஸ் இக்னீசஸ் பீலா ஜெரால்டு பினோலா ரியானா ஜோஸ் சுகி ஐபன் அட்வின் ரித்வின் பாஸ்கர் சித்ரா பிரிஸ்கா பிரதிபிரிச்சி இளனையும் எப்சிபா ஜட்சின் மெல்வின் ஆண்ட்ரூஸ் லிடியா அவர்களுக்கு நல்ல சுகம் கிடைக்க இப்பள்ளி ஒப்புடுக்கப்படுகிறது. இதோ இன்று சிறப்பு செய்கின்ற ஒவ்வொருவரும் இந்த திருவிழாவுக்கு உடன் உழைக்கின்ற உடன் பணியாளர்கள் உதவியாளர்கள் நண்பர்கள் குறிப்பாக ஒவ்வொருவருக்காகவும் இந்த 10 நாள் இந்த வழிபாட்டு நிகழ்வுகளை யூடியூப் வழியாக மக்களுக்கு அறிவிப்பு செய்கின்ற பணிகளை செய்கின்ற ஆனந்த குடும்பத்தாருக்காகவும் இப்பள்ளி ஒப்புடுக்கப்படுகிறது. ஒப்பற்ற பள்ளியை ஆண்டவர் பாதத்திலே கொண்டாட நீங்களும் நாங்களும் தகுதியற்றவர்கள். எனவே இறை பாதத்திலே முழுமையான தகுதியை பெரும்பொருட்டு நாம் செய்த குற்றங்களை எல்லாம் எண்ணி பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். இந்த கருத்துக்களோடு நம்முடைய ஆலயத்தினுடைய கட்டுமான பணிக்காகவும் குறிப்பாக நம்முடைய பங்கு தந்தையுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாம் நிறைவேறவும் இந்த கல்வாரி பணியிலே சிறப்பாக ஜெபிப்போம். எல்லா இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியாகுக.
உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையில் நின்று என்றென்று வாழ உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, உமது பெயரை அதிமிகு ஆட்சியை பரப்ப உமது திரு அவையில் புனித இஞ்ஞாசியாரை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் அவருடைய உதவியாலும் எடுத்துக்காட்டாலும் மண் உலகில் தீமைகள் எடுத்து போராடவும் பின் உலகில் அவரோடு வெற்றி வாகை சூடவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரை உம்மை மன்றாடுகின்றோம். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 8 முதல் 11 வரை. இவ்வாறு யோசுவா மக்களுக்கு கூறியவுடன், கொம்புகளால் ஆகிய 7 எக்காலங்களை ஏந்திய 7 குருக்கள் ஆண்டவரின் முன் எக்காலம் முழங்கிக் கொண்டே நடந்து சென்றனர். உடன்படிக்கை பேழை அவர்களுக்கு பின் சென்றது. முன்னணி வீரர் எக்காலங்களை ஊதிய குருக்களுக்கு முன் நடந்து சென்றனர். பின்னணி வீரர் பேழைக்கு பின் நடந்து சென்றனர். எக்காலங்கள் தொடர்ந்து முழங்கின. யோசுவா மக்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் வரை நீங்கள் ஆரவாரம் செய்யாமலும் யாதோர் ஓசை எழுப்பாமலும் இருங்கள். உங்கள் வாயினின்று ஒரு வார்த்தையும் புறப்படலாகாது. நான் கூறும் பொழுது ஆர்ப்பரியுங்கள் என்று கட்டளையிட்டார். ஆண்டவரின் பேழை நகரை ஒருமுறை சுற்றி வந்தது. பின்னர் அவர்கள் பாளையத்திற்கு வந்து அங்கே இரவை கழித்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. சுகராகம் இயேசுவே, உன்னாமம் போற்றுவே. திவிட்டாத நீ சுனையாகவே, கவினூறு பாடுவே. மேகமாய் பொழியும் அருளும் நீ, நேசமாய் தாங்கும் தாய்மடி நீ. மேகமாய் பொழியும் அருளும் நீ, நேசமாய் தாங்கும் தாய்மடி நீ. தினந்தோறும் பாடுவே, சுகராகம் இயேசுவே, உன்னாமம் போற்றுவே. திவிட்டாத நீ சுனையாகவே, கவினூறு பாடுவே.
என்னென்ன அற்புத ராகங்களே இறையுன்னை வாழ்த்திடவே என் மன்னவா உனை பாடவே என் மன்னவா உனை பாடவே உள்ளமே ஏங்குதே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி இயல் 24 இறை சொற்றொடர்கள் 3 முதல் 14 வரை. ஒலிவமலை மீது இயேசு அமர்ந்திருந்த போது சீடர்கள் அவரிடம் தனியாக வந்து, நீர் கூறியவை எப்போது நிகழும்? உமது வருகைக்கு உலக முடிவுக்கும் அறிகுறி என்ன? எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு கூறியது, உங்களை யாரும் நெறிதவர செய்யாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு வந்து நானே மெசியா என சொல்லி பலரை நெறிதவர செய்வர். போர் முழக்கங்களையும் போர்களை பற்றிய செய்திகளையும் கேட்கப் போகிறீர்கள். ஆனால் திடுக்கிடாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். இவை நிகழத்தான் வேண்டும், ஆனால் இவையே முடிவாகா. நாட்டை எதிர்த்து நாடும், அரசை எதிர்த்து அரசும் எழும். பல இடங்களில் பஞ்சமும் நிலநடுக்கங்களும் ஏற்படும். இவை அனைத்தும் பேறுகால வேதனைகளின் தொடக்கமே. பின்பு உங்களை துன்புறுத்தி கொள்வதற்கென ஒப்புவிப்பர். என் பெயரின் பொருட்டு எல்லா மக்கள் இனத்தவரும் உங்களை வெறுப்பர். அப்பொழுது பல நம்பிக்கையை இழந்து விடுவர். ஒருவரையொருவர் காட்டிக் கொடுப்பர், ஒருவரை ஒருவர் வெறுப்பர். பல போலி இறைவாக்கினர் தோன்றி பலரை நெறிதவர அலையச் செய்வர். நெறிகேடு பெருகுவதால் பலருடைய அன்பு தணிந்து போகும். ஆனால் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்பவரை மீட்பு பெறுவர். உலகமெங்கும் உள்ள எல்லா மக்களினத்தாரும் ஏற்றுக்கொள்ளுமாறு விண்ணரசை பற்றிய இந்நற்செய்தி உலகமெங்கும் அறிவிக்கப்படும். அதன் பின்பு முடிவு வரும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் பேரன்பால் ஆட்கொள்ளப்பட்டவர்களே, கடந்த 9 தினங்களாக நம்முடைய பங்கின் பாதுகாவலர் புனித லயோலா இன்னாசியாருடைய திருவிழாவை வெகு விமரிசையாக பக்தியோடு நாம் சிறப்பித்து வருகின்றோம். இதோ பெருவிழா தினமாகிய இன்று இங்கு உள்ள அனைத்து அருட்தந்தையர்களின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு கூறுகின்றேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இது வரைக்கும் நல்லா இருக்கிறோம். மேங்கொண்டு நல்லா இருக்கணும்னா நீ ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. கவலைப்படாதீங்க, ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்ச அளவு நான் முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கும் கருப்பொருள் என்னவென்றால், இறை விருப்பத்தில் புனித இஞ்ஞாசியாரை போல் உறுதியாய் இருப்போம். இந்த தலைப்பை நான் 3ஆக பிரித்து, அதாவது முதலில் இறைவனுடைய விருப்பம், இரண்டாவது புனித இஞ்ஞாசியார், மூன்றாவதாக உறுதியாய் இருப்பது. முதலில் இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து மனிதர்களுக்கும் ஒரு திட்டம் உண்டு, அனைவருக்கும் ஒரு தேடல் உண்டு, அனைவருக்கும் ஒரு இலக்கு உண்டு.
இவ்வாறு நம்மளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக, நம்மளுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் தேடிக்கொண்டே இருக்கின்றோம், ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். இந்த ஓட்டத்தில் எவ்வாறு நாம் ஒரு திட்டம் வைத்திருக்கிறோமோ, கடவுள் நம் அனைவருக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். கடவுள் நம் அனைவருக்கும் ஒரு திருவுளம் வைத்திருக்கிறார். இங்கே பிரச்சனை எது என்றால், நம்மளுடைய திட்டம் கடவுளுக்கு ஏற்றதாக இருந்தால், கடவுளுடைய திட்டம் நமது வாழ்வாக இருந்தால் நாம் வெற்றியை காண்போம். திருவிவிலியத்தின் அடிப்படையிலே நாம் பார்த்தோம் என்றால், 2 முக்கியமான தோட்டத்தை ஒப்பிட்டு பார்ப்போம். தொடக்க நூலிலே நாம் பார்க்கும் ஏதேன் தோட்டத்தையும், நாம் லூக்கா நற்செய்தியிலே பார்க்கும் அந்த கெத்சமனி தோட்டத்தையும் ஒப்பிட்டு பார்ப்போம். ஏதேன் தோட்டத்தில் நடந்தது என்ன? மனிதருடைய விருப்பம். அங்கே ஆதாமையும் ஏவாளையும் பார்க்கிறோம். அங்கே தங்களுடைய மனித விருப்பத்தை அவர்கள் நிறைவேற்ற துடிக்கிறார்கள், அவர்களுடைய திட்டத்தை நிறைவேற்ற துடிக்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் நிறைவேற்றியதன் விளைவு என்ன? மரணமும் பாவமும். அதுபோல நாம் கெத்சமனி தோட்டத்தை பார்ப்போம். அங்கே இறைமகன் இயேசு கிறிஸ்து இறைவனுடைய விருப்பத்தை, இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற அவர் மனம் வருகிறார். அங்கே அதனுடைய விளைவு என்ன? மீட்பும் ரட்சிப்பும். அதுபோல 2 மலைகளை நாம் ஒப்பிட்டு பார்ப்போம். நாம் விடுதலை பயண நூலிலே பார்க்கும் சீனாய் மலையையும், யோவான் நற்செய்தி 19வது அதிகாரத்திலே பார்க்கும் கல்வாரி மலையும் ஒப்பிட்டு பார்ப்போம். இங்கே சீனாய் மலையிலே நடந்தது என்ன? 19வது அதிகாரத்திலே கடவுளுடைய கட்டளையை பெற்றுக்கொண்டு வந்தவுடன் அவர்கள் நம்மை போல், நம்மில் பலரை போல் அடுத்தவரோடு ஒப்பிட்டு, ஐயோ நான் அந்த வீட்டில் பிறந்திருக்கலாமே, அந்த வீட்டில் ஒரே காரும் பங்களவுமா இருக்கே, அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, சந்தோஷமா இருக்கிறாங்களே, எங்க வீடு மட்டும் பாருங்களே, எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு புனித வெள்ளி தான், அந்த வீட்டில் எல்லா நாளுமே ஈஸ்டராகவே இருக்கே, ஒரே கொண்டாட்டமா இருக்குது. இதுபோல ஒரு பேரினம், யூத இனம் தங்களை பிறரோடு ஒப்பிட்டு பார்த்து வேற்று தெய்வங்களை போல, அந்த இனத்தை போல எங்களுக்கும் ஒரு சிலை வழிபாடு வேண்டும், அந்த இனத்தை போல எங்களுக்கும் ஒரு அரசர் வேண்டும். இவ்வாறு அவர்கள் தங்களுடைய மனித விருப்பத்தை நிறைவேற்றியதன் பலன் என்ன? அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் உடன்படிக்கையை அவர்கள் மீறினார்கள். அதே நாம் கல்வாரி வழியிலே பார்க்கிறோம், கல்வாரி மலையிலே பார்க்கிறோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து 19வது அதிகாரத்திலே பார்க்கிறோம், எல்லாம் நிறைவேறிற்று. அது கடவுளுடைய திட்டத்தை அவர் நன்கு அறிந்திருந்தார். அந்த கடவுளுடைய திட்டத்தை அறிந்து எல்லாம் நிறைவேறிற்று, அனைத்து கட்டளைகளும், அனைத்து உறுதிமொழிகளும், அனைத்து இறைவாக்கும் நிறைவேறிற்று. இது எல்லாம் நிறைவேறிற்று. எதை குறிக்கிறது? இதற்கு மேல் என்னிடம் இழப்பதற்கு எதுவும் இல்லை. என்னிடம் இருந்த ஆடையை இழந்து விட்டேன், என்னுடன் இருந்த சீடர்களை இழந்து விட்டேன். என்னிடம் இதற்கு மேல் இருப்பது இன்னும் ஒரு சில வினாடிகளில் என்னை விட்டு பிரிய போகும் அந்த உயிர், அதையும் நான் இழக்க வந்துவிட்டேன். அனைத்தும் நிறைவேறிற்று. ஆக ஒருபுறம் மனிதருடைய திட்டம், மறுபுறம் இறைவனுடைய திட்டம். அந்த ஏதேன் தோட்டத்தில் மனிதருடைய திட்டம், சீனாய் மலையில் மனிதருடைய திட்டம், இங்கே கல்வாரி மலையிலும் கெத்சமனி தோட்டத்திலும் இறைவனுடைய திட்டம். இது மீட்பை தருகிறது, இது வெற்றியை தருகிறது. மனிதருடைய திட்டம் தோல்வியில் முடிகிறது, பாவத்தில் நம்மை கொண்டு சேர்த்தது. இதைதான் எரேமியா நூலிலே 29வது அதிகாரம் 11வது இறைவசனத்திலே பார்க்கிறோம். கடவுளாகிய நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கின்றேன். அந்த திட்டமானது உங்களை வளமானதாக மாற்றும், நன்மை பயிற்றுவிக்கும் ஒரு திட்டம். கேடானது எதுவும் எனது திட்டத்திலிருந்து வராது. என்னுடைய திட்டம் நன்மை பயிற்றுவிக்கும். ஆக இறைவன் நம் அனைவருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். இரண்டாவது ஒரு சிந்தனையாக நாம் பார்த்தோம் என்றால், இஞ்ஞாசியாருடைய மனமாற்றத்திற்கு முன், இஞ்ஞாசியாருடைய மனமாற்றத்திற்கு பின். இதற்கு முன் நம் அனைவருக்கும் ஒரு ராஜதந்திரம் இருக்கும். ஃபாதர் சிஸ்டர்ஸ் எங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்கும். என்ன ஒரு ராஜதந்திரம்? காலையில் எந்திரிச்சோன்னு எல்லாரும் ஒரு சிந்தனை வரும். என்னது? ஃபாதர் சிஸ்டர்ஸ்க்கெலாம் எப்படி நாங்கள் ப்ரேயருக்கு போவோம், பூசைக்கு போவோம், எப்படியும் ஒரு 1.5 மணி நேரம் டைம் இருக்குது. இந்த 1.5 மணி நேரத்தில் ஃபோனை சார்ஜ் போட்டோம்னா எப்படி 100% ஏறிடும். நீங்கள் எல்லாரும் பாத்திரம் கழுவி, ஆடு மாடு பார்த்து, பிஏ படித்தவங்களாம் பாத்திரம் கழுவி, எம்ஏ படித்தவங்களாம் மாட்டை பார்த்து, எம்ஃபில் படித்தவங்களாம் பிள்ளைகளை பார்த்து, அப்போ உங்களுக்கு ஒரு 1.5 மணி நேரம். நம்ம எல்லாருக்கும் இந்த ஒரு ராஜதந்திரம் இருக்கும். என்ன பண்ணுவோம்? ப்ளக்லாம் போட்டு ஃபோனை என்ன பண்ணிடுவோம், ப்ளக்இன் பண்ணிவிட்டு நம்ம பாட்டில் போயிட்டு 1 மணி நேரம் எல்லா வேலையும் பார்த்துட்டு சந்தோஷத்தோடு வந்து பார்ப்போம். அப்போ எத்தனை % இருக்கும்?
5% இருக்கும். பிளக்ட் இன் சுவிட்சு ஆஃபில் இருக்குது. இது எத்தனை பேருக்கு நடந்திருக்குது? எனக்கெல்லாம் நிறைய டைம் நடந்திருக்குது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, புனித இஞ்ஞாசியாருடைய வாழ்க்கையும் இப்படி தான் இருந்தது. நம்மில் பலரை போல பிளக்கெல்லாம் கரெக்டாக போட்டிருந்துச்சு, ஆனால் என்ன ஆகலை? சுவிட்சு போடலை. அவர் பிற புனிதர்களைப் போல வேறு மதத்திலிருந்து கிறிஸ்தவத்திற்கு மனம் மாறவில்லை. அவர் பிரிவினை சபையில் இருந்து கத்தோலிக்கத்திற்கு அவர் வரவில்லை. அவர் மனம் மாறுவதற்கு முன்பாகவும் அவர் கிறிஸ்தவர் தான். அவர் கத்தோலிக்கராக தான் இருந்தால் நம்மை போல. அது எப்படி என்றால், நிறைய நேரில் நல்லா ஜெபம் பண்ணுவோம், கோயிலுக்கெல்லாம் போவோம், எல்லா ஆலய காரியங்களும் ஈடுபடுவோம். ஆனால் பெரிய பிரச்சனை என்னன்னா, சுவிட்சு ஆனாக இருக்காது. பிளக்கு கரெக்டாக தான் இருக்கும், சுவிட்சு ஆனாக இருக்கு, சார்ஜ் ஏறவே ஏறாது. ஆலயத்திலே இருப்போம், ஆண்டவரோடு இருக்க மாட்டோம். கிறிஸ்தவர்களாக இருப்போம், கிறிஸ்துவோடு இருக்க மாட்டோம். இதுதான் இஞ்ஞாசியாருக்கும் நடந்தது. அவர் பெயரளவில் கிறிஸ்தவராக இருந்தார் மனமாற்றத்திற்கு முன்பாக. அவர் அப்பொழுதும் கிறிஸ்தவர் தான், மனமாறிய பிறகும் கிறிஸ்தவர் தான். என்ன ஒரு வித்தியாசம்! அவருடைய வாழ்க்கையில் 1521ஆம் ஆண்டு அந்த போரிலே குண்டடிப்பட்ட போது துளைக்கப்பட்டது அவருடைய கால் மட்டுமல்ல, அவருடைய கனவும் துளைக்கப்படுகிறது. அவர் தனது வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மனிதராக வேண்டும், அவருடைய திட்டம், அவருடைய மனித திருவுளம் நிறைவேற வேண்டும் என்று அத்தனை காலம் உழைத்து கொண்டிருந்தார். ஆனால் ஒரே ஒரு குண்டு அனைத்தையும் துளைத்து விட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். நம்முடைய வாழ்க்கையானது நன்றாக ஓடிக்கொண்டே இருப்போம், நம்முடைய கனவை தேடி ஓடிக்கொண்டே இருப்போம், மனித விருப்பத்தை நிறைவேற்ற ஓடிக்கொண்டே இருப்போம். ஆனால் திடீரென்று நன்றாக இருந்த குடும்பம், நன்றாக இருந்த கணவர், நன்றாக இருந்த பிள்ளைகள், நன்றாக இருந்த பெற்றோர்கள், நன்றாக படித்த பிள்ளைகள், திடீரென்று இஞ்ஞாசியாரை போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு அடி விழும். அந்த அடியில் போய் இஞ்ஞாசியாரை போல நம்மளும் என்ன நினைப்போம்? இதுக்கப்புறம் எல்லாம் போச்சு, வாழ்க்கையே முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அனைத்து நம்பிக்கையும் கனவுகளையும் இழந்த நிலையில் இஞ்ஞாசியாருக்கு ஆண்டவருடைய அருள் அந்த 2 புத்தகங்கள் வழியாக புனிதருடைய வரலாறும் இறைமகன் இயேசு கிறிஸ்துடைய வரலாறையும் படித்த பிறகு அப்பொழுது கடவுளுடைய வார்த்தையை அவர் உணர்கிறார். எவ்வாறு உணர்கிறார் என்றால், உனது கனவும் உனது வாழ்க்கையும் முடிந்து விடவில்லை, இப்பொழுதுதான் தொடங்குகிறது. நாமும் எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இழந்து அந்த நிலையில் இருக்கிறோமோ, கடவுள் நம்மை பார்த்தும் கூறுகிறார், உனக்கு எதுவும் முடியவில்லை, இப்பொழுதுதான் தொடங்குகிறது. எப்பொழுது தொடங்குகிறது? எனது திட்டத்தை நீ உணரும் பொழுதுதான் அனைத்தும் தொடங்குகிறது. அதன் பிறகு பார்க்கிறோம் இஞ்ஞாசியாருடைய மிகப்பெரிய ஒரு ஒப்பு கொடுக்கும் ஜெபம். ஆண்டவரே, எனது ஆற்றலையும் எனது செயல் திறனையும் எனது சுதந்திரத்தையும் நான் எதெல்லாம் மேன்மையாக கருதுகிறேனோ அனைத்தும் உம்மிடமிருந்து வந்தது. அவை அனைத்தையும் உம்மிடம் நான் திருப்பி தருகிறேன். எனக்கு தேவையானது 2, உமது அன்பும் உமது அருளும். அதிலிருந்து அவர் தொடங்கி ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவருடைய பெயரால் அவருடைய திருவுளத்திற்கு அவர் பாடுபடுகிறார். அனைத்தையும் இறைவனுடைய அதிமிகு மகிமைக்காக செய்கிறார். இது இந்த 3வதாக நம்மளுடைய நம்பிக்கையில் உறுதியாக இருப்போம். இதை இஞ்ஞாசியாரை போல திருவிழாவுக்கு முன் திருவிழாவுக்கு பின் என்று எடுத்துக்கொள்வோம். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான். எப்படி முக்கியமாக இந்த திருவிழாலாம் பிளக்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும், என்ன மறந்துடுவோம்? சுவிட்சு போட மறந்துடுவோம். திருவிழானாவே நமக்கு என்னது? தேர், சீரியல் செட்டு, ஃப்ளக்ஸு, கட் அவுட்டு, அன்னதானம், ஆடம்பரம், வெடி, பந்தல் எல்லாம், இதெல்லாம் பிளக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும். மெயின் என்ன இருக்காது? சுவிட்சு போட மறந்துடுவோம். அப்படின்னா என்னது? ஜபம் பண்ணுறதை மறந்துடுவோம். பதட்டமாக இருக்கும். இங்கே உட்காந்துக்கிட்டு, ஐயோ இன்னைக்கு அன்னதானம் கரெக்டாக போகுமா, மைக் செட்டு கரெக்டாக இருக்குமா, மழை வந்துருமா, எல்லாம் எதுவும் பாதுகாப்புமா. அநேக நேரங்கள் நமது வாழ்க்கையும் இப்படிதான். இதோ இந்த திருவிழா திருப்பலியில் வந்திருப்பவர்களுடைய உங்களுடைய மனநிலையும் எடுத்துக்கொள்வோம். இங்கு வந்திருக்கும் நம்மில் பலர் நன்றியோடு வந்தவர்களோடு வேண்டுதலோடு வந்தவர்கள் தான் அதிகம். இன்பத்தோடு வந்தவர்களோடு துன்பத்தோடு வந்தவர்கள் தான் அதிகம். நிறையோடு வந்தவர்களோடு குறையோடு வந்தவர்கள் தான் அதிகம். ஆனந்தத்தோடு வந்தவர்களோடு அழுகையோடு வந்தவர்கள் தான் அதிகம். நிறைந்த பாத்திரத்தோடு வந்தவர்களோடு ஒன்றுமே இல்லாத வெறுங்கையா வந்தவர்கள் தான் அதிகம். இதோ இன்று வந்த நம் அனைவரையும் புனித இஞ்ஞாசியார் வழியாக இறைவன் நமக்கு தனது உறுதிமொழியை தருகிறார். நான் உனக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கின்றேன்.
இந்த திருவிழாவுக்கு முன் உனது வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். இந்த பெருவிழா திருப்பலியில் கலந்து கொள்வதற்கு முன் உனது வாழ்க்கை துன்பமாக இருந்திருக்கலாம். அனைத்து தோல்விகளையும் நீ சந்தித்தவனாக இருக்கலாம். உனது திட்டத்தின்படி, மனித முயற்சியின்படி நீ தோல்வியை சந்தித்திருக்கலாம். அது எனக்கு பிரச்சனையே இல்லை. இதோ இந்த திருவிழாவிற்கு பின் அந்த வெறும் பாத்திரத்தை கடந்த வாரம் முதல் வாசகத்தில் பவுலடிகளார் சொன்னது போல் அருளால் நிரப்புகிறார். கண்ணீரோடு வந்த நம்மை துடைக்கிறார். நொறுங்கிய இதயத்தோடு வந்த நம்மை ஆறுதல் தருகிறார். சுமையோடு வந்த நமக்கு இளைப்பாறுதல் தருகிறார். இவை அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்று, அவருடைய திட்டத்தை நாம் உணர வேண்டும். எவ்வாறு இறைவனுடைய திட்டத்தை உணர முடியும்? ஒன்றே ஒன்று. யாரா கரெக்டா சொல்லுங்க. சுச்சு ஜெபம். ஃபாதர் தான் கரெக்டா சொன்னாங்க. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறைவனுடைய திட்டம் 10 டைம் சொல்லிட்டேன், 10 நிமிஷமா சொல்றேன். ஆனா இறைவனுடைய திட்டத்தை எவ்வாறு புரிந்து கொள்வது? ஜெபம். கெத்செமனி தோட்டத்திலே பார்க்கிறோம், இறைமகன் இயேசு கிறிஸ்து 3 முறை வென்று ஜெபித்து விட்டு வருகிறார். இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு முன், எது இறைவனுடைய திருவுளம் என்று அறிந்து கொள்வதற்கு 3 முறை ஜெபம் செய்கிறார். நாமும் 1 தெசலோனியர் 5வது அதிகாரத்திலே சொல்லியிருப்பது போல இடைவிடாது ஜெபிக்க வேண்டும். இடைவிடாது ஜெபிக்கும் பொழுது கடவுள் நமக்கென்று வைத்திருக்கும் திட்டம் நமக்கு புரியும். அனைவரும் கண்களை மூடுவோம். இதோ இந்த பெருவிழா திருப்பள்ளியில் பங்கேற்க வந்திருக்கும் நாம் அனைவருக்கும் இறைவன் அவருடைய திட்டத்தை உணர அழைக்கின்றார். துன்பத்தோடு வந்திருக்கின்றோம். 9 நாட்கள் திருவிழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடி வருகின்றோம். ஒருவேளை இந்த திருவிழாவை கொண்டாடி முடித்த பிறகு நமக்கு அருளும் ஆசீரும் எந்த ஒரு மனமாற்றமும் நமது இல்லத்தில் குடும்ப சமாதானம் கிடைக்கவில்லை என்றால் நாம் கொண்டாடிய இந்த திருவிழா, நாம் பங்கேற்கும் இந்த திரு வழிபாடுகள் அர்த்தமற்றதாக இருக்கும். அநேக நேரங்களில் நாம் ஆண்டவரோடு இருப்பது போல் உணர்வோம். ஆனால் ஆண்டவரோடு உண்மையாகவே நாம் இருப்பதில்லை. தொடர்ந்து இறைவனுடைய திட்டத்தை நாம் அறிந்து அதை செயல்படுத்த புனித இஞ்ஞாசியாருடைய பரிந்துரையும் ஆண்டவராகிய இயேசுவுடைய அருளையும் வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். நம்மை கரம் பிடித்த இறைவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். சுவாசிகள் மன்றாட்டு. நன்மையின் தெய்வமே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் நிறைவாய் ஆசிர்வதியும். இறைவழியில் மக்களை வழிநடத்த உமது ஆவியின் அருளை தர உம்மை மன்றாடுகின்றோம். பராமரிக்கும் இறைவா, இன்றைய திருப்பலியை நிறைவேற்றும் அருட்தந்தையர்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதியும். இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் தாரும். இவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை நல்வழிப்படுத்திட உமது ஆசீர் தந்து காத்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வழிகாட்டும் எம் இறைவா, பங்கின் வளர்ச்சிக்காக எம் பங்கு தந்தை எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆசிர்வதியும். நல்ல உடல் சுகமும் தாரும். புதிய ஆலயம் கட்டுமான பணிக்கு தேவையான அருள் பொருள் உதவிகள் கிடைக்கவும் மக்கள் மனங்களை திறக்க உமது அருள் கிடைக்க உம்மை மன்றாடுகிறோம். வழிகாட்டும் எம் இறைவா, இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் ஆலய பணியாளர்கள் புனித இன்னாசியார் அன்பியம், புனித செபஸ்தியார் அன்பியம், புனித தோமையார் அன்பியம், புனித பியோ அன்பியம், பீடச் சிறுவர்கள், பாடல் குழுவினர் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதியும். அவர்கள் செய்யும் தொழில், விவசாயம், ஆடு மாடு செழிக்கவும் நல்ல உடல் உள்ள சுகம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை மௌனமாக எடுத்து சொல்வோம். தாய் தந்தை மாநில வந்த மாலை வேளையில் போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒரு சில மன்றாட்டுக்களை திருமணம் எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆண்டவரே, எங்கள் உள்ளங்களெல்லாம் ஆய்ந்தருகின்றவரே, எங்கள் உள்ள கிளைக்கு தேங்கியிருக்கிற அனைத்து வேண்டுதலுக்கு விண்ணப்பதற்கு நீரே கனிவாக தயவாக செவிசாய்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.
சுடரானது. பண்பான இதயம் தன்னை தந்ததால் புவி வாழ்வு சுகமானது. அன்பான இறைவன் வரம் தந்ததால் என் வாழ்வு சுகமானது. பண்பான இதயம் தன்னை தந்ததால் புவி வாழ்வு சுகமானது. என் வாழ்வு காணே இறைவா, உன் பாதம் சரணாகும் தலைவா. என் வாழ்வு காணே இறைவா, உன் பாதம் சரணாகும் தலைவா. அன்பான இறைவன் வரம் தந்ததால் என் வாழ்வு சுடரானது. பண்பான இதயம் தன்னை தந்ததால் புவி வாழ்வு சுகமானது. மொழியின்றி விதைகள் முளைத்திடுமோ, நீரின்றி பயிர்கள் செழித்திடுமோ. அன்பின்றி மனங்கள் இணைந்திடுமோ, உன்னருளின்றி மனிதம் நிலைத்திடுமோ. உனக்காகவே உனக்காகவே என்னை பரிசாக்கினேன். என்னை ஏற்றிடு, உனதாக்கிடு, என் வாழ்வு காணிக்கை இறைவா. உன் பாதம் சரணாகும் தலைவா. என் வாழ்வு காணிக்கை இறைவா, உன் பாதம் சரணாகும் தலைவா. அன்பான இறைவன் வரம் தந்ததால் என் வாழ்வு சுடரானது. பண்பான இதயம் தன்னை தந்ததால் புவி வாழ்வு சுகமானது. அன்பான இறைவன் வரம் தந்ததால் என் வாழ்வு சுடரானது. பண்பான இதயம் தன்னை தந்ததால் புவி வாழ்வு சுகமானது. அன்மிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுமான இப்படி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமே உருவான இறைவா, புனிதஞாசியாரின் பெருவிழாவில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை கனிவோடு ஏற்றருள்வீராக. புனிதத்திற்கெல்லாம் ஊற்றாகிய நாங்கள் ஒப்புக் கொடுக்கை காணிக்கை உம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் புனித இஞ்ஞாசியாரின் பெருவிழாவில் திரு அவை என்றும் மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறைப்பற்று மிக்க வாழ்க்கையின் நெறிய எடுத்துக்காட்டால் எங்களின் நாளும் வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் எங்களை பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டாலும் பரிந்துரையாலும் எங்களினாலும் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதூதர் மற்றும் உடனோடு சேர்ந்து நாங்கள் இந்த மாலை வேளையில் போற்றி புகழ்ந்து அக்களித்து ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடைய அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூறுகிறோம். வாழ்வு தருகிற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுத்து மகிழுகின்றோம்.
திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை அதே தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, இந்த திருப்பலியை நன்றி பலியாக வேந்தல் பலியாக ஒப்புவிடுகின்ற இன்று சிறப்பு செய்கின்ற ஆலய பணியாளர்கள் சாத்தம்பட்டி, மகுதுப்பட்டி, விட்டாநிலைப்பட்டி, பாணிப்பட்டி, உடையாம்பட்டி, ராப்பூசல், கலிங்கிப்பட்டி, கரந்தப்பட்டி, புனித இஞ்ஞாசியார் அன்பியம் சாத்தம்பட்டி, புனித செபஸ்தியார் அன்பியம் மகுதுப்பட்டி, புனித தோமையார் அன்பியம் கலிங்கிப்பட்டி, புனித பியோ அன்பியம் உடையான்பட்டி ஆலய பீட சிறுவர்கள் பாடல் குழுவினர்களை நிறைவாக ஆஸ்வதியும். ஆண்டுவரை இதுவரை நன்கொடை கொடுத்த பங்கு மக்கள், உறவினர்கள், நண்பர்கள், உறவினர்கள், விசுவாச பரமுதல் பேராயம் மற்றும் இந்த லிட்டில் வே அசோசியேஷன் லண்டன் அவருடைய உபகாரிகள் ஒவ்வொருவர் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட உதவிக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படி மன்றாடுகிறோம். தொடர்ந்து எங்களுக்கு ஜெர்மனி கொலோனிலிருந்து நிதியுதவி கிடைக்கவும், இந்த திருப்பலி கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கின்ற ஒவ்வொருடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதியும். குறிப்பாக இந்த திருவிழா நடைபெற உதவி செய்கின்ற ஊர் மேனேஜர்கள், அருள் சோதரிகள், உடன் பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த திருத்தலத்திற்கு ஆடு மாடு கோழி காணிக்கை கொடுக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து எப்போதும் அது மகிமையை காண அருள் புரியும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும், எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித இஞ்ஞாசியார் ஆகிய அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. நாம் பிற குற்றங்களை மன்னிக்க வானக தந்தை நம்முடைய பாவங்களை பலவரை மன்னிக்க ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை உருக்கமாக சொல்வோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், தீமைகள் அனைத்திலிருந்து விடுவித்து எங்களுடைய தனிப்பட்ட பாவங்களை, குற்றங்களை நீர் பாராமல் நாங்கள் மீது நம்பிக்கை, விசுவாசத்தை கண்ணோக்கி, திறவை நம்பிக்கை கண்ணோக்கி எங்களுக்கு, குடும்பத்துக்கு, நாட்டுக்கு ஒற்றுமை, அமைதியை கூட நிறைவாக வாருங்கள். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே. ஆண்டவருடைய அமைதி உணர்வோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவருடைய சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும்
செம்மறியே எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நான் கொள்ளும் உம்திருத்தும் நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் என் உடலுக்கு உள்ளத்துக்கு பாதுகாப்பளித்து அரு மருந்தாக நான் ஒருபோதும் விட்டு பிரிவிடாதையும். இதோ இறைவனின் செம்மறி, எவரே உலகின் பாவங்களை போக்க வந்த அன்பு ஆண்டவர், இவருடைய அன்பு விருந்து கலைக்கப்பட்ட நம்ம எல்லோருமே பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் காத்து நலமளிப்பதாக. ஆமென். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே, அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே, உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன், உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன், அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. பசியாவும் பரந்தோடுதே, மறந்தாலும் மறவாது உனதன்பையே, இருந்தாலும் இறந்தாலும் மனம் தேடுதே, பசியார பரிவோடு அழைக்கின்றேன் வா, இசையோடு தமிழ் செய்யும் சுவை காணவே, உன்னை தேடி உன்னை நாடி நிறைவாகுவேன், உன்னில் உருவாகுவேன், அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. என்னோடு நீ கொண்ட உறவானது இந்த உயிர் போன பின்னாலும் விலகாதது, என் மீது நீ கொண்ட அன்பானது அது தினந்தோறும் பலியாக அரங்கேறது. கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திருரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே,
பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு காலமும் உம்மை புகழச் செய்யும். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருவிழா சிறப்பு திருப்பலியை சிறப்பு செய்த ஆலய பணியாளர்கள் சாத்தம்பட்டி, மகுதுப்பட்டி, விட்டாநிலைப்பட்டி, பாணிப்பட்டி, உடையாம்பட்டி, ராப்பூசல், கலிங்கிப்பட்டி, கருந்துப்பட்டி, புனித இஞ்ஞாசியார் அன்பிய பொறுப்பாளர்கள் இறைமக்கள், புனித செபஸ்தியார் அன்பிய பொறுப்பாளர்கள் இறைமக்கள், புனித தோமையார் அன்பியம் கலிங்கிப்பட்டி, புனித பியோ அன்பியம் உடையான்பட்டி, ஆலய பீட சிறுவர்கள் பாடல்கள் ஒருவரையும் நாம் கைத்தட்டி நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று இந்த நாளில் நம்முடைய பங்கில் பிறந்து வளர்ந்து குருக்களாக சிறப்பாக பணியாற்றுகின்ற அருள் தந்தையர்களுக்கு நாம் அருள் தந்தை இனாசிமுத்து, அருள்பணி ஜார்ஜ் ஜெனோ, அருள்பணி லாரன்ஸ், அருள்பணி ஜான் பீட்டர், அவர்களோடு இணைந்து திருப்பலி ஒப்புடுக்க வந்திருக்கின்ற அருட்தந்தை அமல்ராஜ், அருட்தந்தை பால்ராஜ் அவர்களுக்கு கைத்தட்டி நம்முடைய நன்றிய வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். தற்போது அருள் தந்தையர்களுக்கு இப்போது பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அருள் தந்தை இன்னாசிமுத்துக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. தோமையார் அன்பிய பொறுப்பாளர் கலிங்கிப்பட்டி அம்புரோஸ் அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார்கள். அருள் தந்தை அமல்ராஜ் அவர்களுக்கு புனித இன்னாசியார் அன்பியம் இக்னீசியஸ் பொன்னாடை பொருத்துகிறார்கள். அருள் தந்தை பால்ராஜ் அவர்களுக்கு புனித செபஸ்தியார் அன்பிய வேளாங்கண்ணி பொன்னாடை பொருத்துகிறார்கள். அருள் தந்தை ஜார்ஜ் ஜெனோவுக்கு செபஸ்தியான் சாத்தம்பட்டி அவர்கள் பொன்னாடை பொருத்துகிறார்கள். அருள்பணி லாரன்ஸ் அவர்களுக்கு புனித இஞ்ஞாசி அன்பிய பொறுப்பாளர் பரிமளாம் அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார்கள். அருள்பணி ஜான் பீட்டர் அவர்களுக்கு புனித செபஸ்தியார் என்பியின் பொறுப்பாளர் செல்லா அவர்கள் பொன்னாடை பொருத்துகிறார்கள். நாளை நாம் புனிதருடைய பெருவிழா. எனவே காலை 8:30 மணிக்கு திருப்பலி, காலை 11 மணிக்கு சிறப்பு நன்றி திருப்பலி, மாலை 6 மணிக்கு சிறப்பு திருப்பலி, அதன் பிறகு கொடி இறக்கம் நடைபெறும். இந்த தேரானது இரவு 10 மணி வரை தேர்நிலையில் நிறுத்தி வைக்கப்படும். எனவே புனிதருக்கு வணக்கம் செலுத்துகின்றவர்கள் நாளை இரவு 10 மணி வரைக்கும் வரலாம் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏறக்குறைய 23 ஆண்டுகளாக என்னுடைய இந்த குருத்துவ பணியில் இந்த ஆண்டு மட்டும்தான் இந்த இரவு திருப்பலி நிறைவேற்றுகின்றேன். வழக்கமாக நாளை 11 மணி திருப்பலி தான் இத்தனை ஆண்டுகள் நிறைவேற்றி கொண்டிருந்தேன். இந்த ஆண்டு சற்று மாற்றம். ஏனென்றால் நாளை தினத்தில் என்னுடைய மலைமாத திருத்தல பங்கள கொடியேற்றம்
துவங்க இருக்கிறது நாளை மாலை. அது தொடர்ந்து ஆகஸ்ட் 8, 9 திருவிழா நாளைக்கு உங்களுக்கு நோட்டீஸ் கொடுப்பார்கள். நாளை தினத்தில் 59 அடி உயரமுள்ள கோபுரம், ஆலயமணி, 53 அடி உயரத்தில் புதிய கொடிமரம் என்று இதை திறப்புலா செய்வதற்காக நம்முடைய மறைமாவட்ட ஆய்வர்கள் விடுதலை கலந்து கொள்ளுங்கள். குறிப்பாக ஆகஸ்ட் 8, 9 மலை மாத திருவிழா, அதில் கலந்து கொண்டு மலை மாதாவுடைய அருளையும் ஆசையும் பெற்று செல்ல அன்போடு அழைக்கின்றேன். மன்றாடுவோமாக. இரக்கமே உருவான இறைவா, ஞாசியாரின் பெருவிழாவில் நாங்கள் பெற்றுக்கொண்ட திருவுணவுக்காக மகிழ்ச்சியோடு உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திருவுணவின் ஆற்றலால் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்று பணிபுரிய சென்று வாருங்கள், வாழ்வின் வழி தொடர்கின்றது. இறைவனின் அதிமிகு புகழணிந்த புனித இஞ்ஞாசியாரே, ஆன்மாக்கள் மீட்கும் மறைபணியில் எம்மையும் இணைத்தருள்வீரே. இறைவனின் அதிமிகு புகழணிந்த புனித இஞ்ஞாசியாரே, ஆன்மாக்கள் மீட்கும் மறைபணியில் எம்மையும் இணைத்தருள்வீரே. இயேசு சபையின் தோன்றலே, புனித சவேரியாரின் தோன்றலே. இயேசு சபையின் தோன்றலே, புனித சவேரியாரின் தோன்றலே. வாழ்க வாழ்க புனிதரே, லோயோலா இஞ்ஞாசியாரே. வாழ்க வாழ்க புனிதரே, லோயோலா இஞ்ஞாசியாரே. இறைவனின் அதிமிகு புகழணிந்த புனித இஞ்ஞாசியாரே, ஆன்மாக்கள் மீட்கும் மறைபணியில் எம்மையும் இணைத்தருள்வீரே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் சோஸ்ர நமஸ்காரமும் உண்டாக கடவுது. என்னை தேடி வந்த நேரம் என் உள்ளமதில் இன்பம் தங்கமே. என் தேவன் என்னை தேடி வந்த நேரம் என் உள்ளமதில் இன்பம் தங்குமே. என் தேவன் என்னை தேடி வந்த நேரம் என் உள்ளமதில் இன்பம் தங்குமே. இறைவா இறைவா, நீ என்னில் இறைவா. இறைவா இறைவா,
நிறைவென்பதும் நீர்தான் இறைவா. நிலை என்பதும் நீதான் இறைவா. நிலையான மனம் தாய் இறைவா. உம்மில் நிலைத்திட வரம் தாய் இறைவா. செடிக்கு பூக்கள் நிலையன்று. கொடிக்கு கனிகள் நிலையன்று. செடிக்கு பூக்கள் நிலையென்று கொடிக்கு கனிகள் நிலையென்று. அன்னைக்கு பிள்ளைகள் நிலையன்று. அனைத்தும் உலகில் நிலையன்று. அன்னைக்கு பிள்ளைகள் நிலையென்று அனைத்தும் உலகில் நிலையென்று. வேற்றுமை நீங்கி வெறுமை தாங்கி நிலை வாழ்வில் இணைந்திட வரம் தாய் இறைவா. நிலையான மனம் தாய் இறைவா. உம்மில் நிலைத்திட வரம் தாய் இறைவா. நிலையான மனம் தாய் இறைவா. உம்மில் நிலைத்திட வரம் தாய் இறைவா. பாதைக்கு பயணம் நிலையன்று. பார்வைக்கு காட்சிகள் நிலையன்று. பாதைக்கு பயணம் நிலையன்று பார்வைக்கு காட்சிகள் நிலையன்று. மண்ணுக்கு வளமை நிலையன்று. மாந்தர்க்கு இளமை நிலையன்று. மண்ணுக்கு வளமை நிலையன்று மாந்தர்க்கு இளமை நிலையன்று. மாயை நீங்கி மாட்சிமை தாங்கி நிறைவாழ்வில் இணைந்திட வரம் தாய் இறைவா. நிலையான மனம் தாய் இறைவா. உம்மில் நிலைத்திட வரம் தாய் இறைவா. நிலையான மனம் தாய் இறைவா. உம்மில் நிலைத்திட வரம் தாய் இறைவா. நிறைவென்பதும் நீதான் இறைவா. நிலை என்பதும் நீதான் இறைவா. நிலையான மனம் தாய் இறைவா. உம்மில் நிலைத்திட வரம் தாய் இறைவா. உம்மில் நிலைத்திட வரம் தாய் இறைவா. உம்மில் நிலைத்திட வரம் தாய் இறைவா. என் இதயம் அழைக்கின்றது இறைவா, என்னில் நீ வர வேண்டும். பாவியான நான் உன்னில் கலந்திட துடிக்கின்றேன் மனம் மாறியே. என் இதயம் அழைக்கின்றது இறைவா, என்னில் நீ வர வேண்டும். பாவியான நான் உன்னில்
கலந்திட துடிக்கின்றேன் மனம் மாறியே. கடல் நோக்கி நதிகள் பாய்வது போல் என் எண்ணம் உனை சேர வரம் அருள்வாய். கடல் நோக்கி நதிகள் பாய்வது போல் என் எண்ணம் உனை சேர வரம் அருள்வாய். மலர்களில் மனம் சேர்வது போல் என்னில் நீ மலராகி வா. மலர்களில் மனம் சேர்வது போல் என்னில் நீ மலராகி வா. இறைவா உனை அழைத்தேன், இறைவா உனை அழைத்தேன், இறைவா உனை அழைத்தேன் உன் வாசம் காண. என் இதயம் அழைக்கின்றது, இறைவா என்னில் நீ வர வேண்டும். பாவியான நான் உன்னை கலந்திட துடிக்கின்றேன் மனம் மாறியே. மண்ணோடு மழை துளி சேர்வது போல் என்னோடு நீ